தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் அவர் பெருவெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதற்கான வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக வாக்கு எண்ணும் மையத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கருத்துக்களை கேட்டறியலாம். திரு கேப்ரியல், இந்த வெற்றி செய்தி, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி செய்தி, ஒட்டுமொத்தமா மக்கள் தீர்ப்பு என்ன சொல்லுது? கண்டிப்பா முதல்ல இது மக்கள் தீர்ப்பு, முழுமையா நம்ம அதை ஏத்துக்கணும். ரெண்டாவது இது பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எலெக்ஷனாகவும் பார்க்குறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 60 இயர்ஸ்ல எந்த ஒரு கட்சியும் திமுக அதிமுகவை தாண்டி மூணாவதா ஃபார்ம் ஆகி அவங்க இந்த ரெண்டு கட்சிகளை மீறி வளர்ந்தது கிடையாது. ஸோ இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 60 இயர்ஸ் பேட்டர்னை வந்து அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமா இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாக்குறேன்னா, இவ்வளவு நாளா இருந்த ஒரு சூழல் என்னன்னா மாற்று சாத்தியம் கிடையாது. மாற்றுன்னு ஆரம்பிப்பாங்க, அவங்க எல்லாம் விழுந்துருவாங்க. ஸோ திமுக அதிமுகவை மீறி நீங்க புதுசா ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற சூழல் இருந்தது. ஸோ அது இங்க உடஞ்சிருக்கு. அது மக்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸையும் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில மக்களுக்கு ஓகே, இது கரெக்டான அரசியலோ தவறான அரசியலோ, ஆனா புதுசா ஒரு கட்சியால இருக்கக்கூடிய பழைய கட்சிகளை வீழ்த்த முடியும், மாற்றம்ன்றது சாத்தியம்தான்ற அந்த ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கு. மூணாவது நான் எப்படி பாக்குறேன்னா, மக்களோட இந்த ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை நம்ம ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாது. எனக்கு இதை பார்க்கும்போது கிளியர் கட்டா ஒரு பேட்டர்ன் தெரியுது. மக்கள் திமுக வேண்டான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க பார்த்தோம்னா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க யாருக்கு ஓட் போடுவாங்க? திமுக அதிமுகவுக்கு போடுவாங்க, டிவிக்கு போடுவாங்க. சோ ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டா உடையுது. ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டா உடைஞ்சும் திமுகனால 72 தான் வாங்க முடியுது. சோ அப்படி ரெண்டா உடையாம ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த 72 கூட வந்திருக்காது. சோ அந்த வகையில பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்ட் இருக்கு. அவருடைய ஓட்டு வங்கியில தான் விஜய் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருங்கறாங்களே, அந்த கணக்குல நம்ம பார்க்க முடியாது. அந்த கணக்கு இருக்கலாம் சார். பட் நான் கேக்குறது என்னன்னா, திமுக வேண்டாம் நினைக்கிறவங்க அதிருப்தியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எங்க ஓட்டு போடுவாங்க? ஒன்னோ டிவிகேக்கு போடுவாங்க, இல்லனா அதிமுகவுக்கு போடுவாங்க. சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஷன் இருந்துமே அந்த ஓட்ஸ் உடைஞ்சுமே திமுகவால 72 தான் வாங்க முடிஞ்சிருக்கு. இப்ப தாவேக இல்லன்னு வச்சுக்கோங்க, இல்லனா அதிமுக களத்துல இல்லன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு இன்னும் மோசமா பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிருக்கும். சோ இவ்வளவு வசதிகள் இருந்துமே 72 தான் வாங்க முடிஞ்சிருக்கு. சோ களத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு படத்தை போய் பாக்குறோம்னா, அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரிதான். 5 வருஷம் மக்கள் பார்த்திருக்காங்க, ஆட்சி எப்படி இருக்குன்றத பார்த்திருக்காங்க, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால லாபமும் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் ஓட் போடுறாங்க. இல்ல மக்கள் வெறுமனே விஜயோட அந்த திரை கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம சுருக்குறது ரொம்ப தவறு. ஏன்னா இப்ப இல்ல செந்தில் அந்த பாயிண்ட் சொன்னாரு, திரை கவர்ச்சியை தாண்டி வேற ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருந்தா சொல்லுங்கன்னு சில ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்க. ஒரே வேலிட் ரீசன் தான், அதை தாண்டி ஒரே வேலிட் ரீசன் தான் தமிழ் மக்களை நான் மதிக்கிறேன். எனக்கு தமிழ் மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரல, அதுக்கான காரணம் இது பெரியார் மண், தமிழ் மக்கள் வந்து யூபி மாதிரி கிடையாது, பெரிய புரிதல் உள்ள மக்கள் நம்ம சொல்றோம்ல, அதே ஸ்பிரிட்டோட இதையும் ஏத்துக்கணும். இவ்வளவு தெளிவான தமிழ் மக்களுக்கு இந்த புரிதலும் இருக்கும். சோ இங்க விஷயம் என்னன்னா, மக்கள் திமுக வேண்டான்றத முடிவு பண்ணிட்டாங்க. அது இங்க கிளியரா பச்சையா தெரியுது. ஆனா யாரை சூஸ் பண்ணலாம்ன்றது தெளிவுல நல்லா பார்க்கலாம். சீமானை சூஸ் பண்ணல, ஏன் மக்கள் நல கூட்டணியை சூஸ் பண்ணல, ஏன் வைகோ விஜயகாந்த் எல்லாம் சூஸ் பண்ணாம விஜய் சூஸ் பண்ணிருக்காங்க? இந்த எலெக்ஷன்ல மக்கள் திமுக வேண்டான்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா மாற்று அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவுல நான் பாக்குறேன். என்ன பொறுத்தளவுல தாவேகா ஒன்னும் பெரிய மாற்று அரசியலையோ பெரிய புரட்சிகரமான விஷயம் எல்லாம் பண்ணல. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி திராவிட கட்சிகள் என்னென்ன சிக்கல் இருக்கோ எல்லாமே இங்க இருக்கு. பட் இன்னும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வேண்டாம், மாற்று வேணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா எந்த மாற்று அவசியம் அப்படின்ற புரிதல், அந்த மாற்றுக்கான நம்பிக்கை விஜய் எப்படி விதைச்சிருக்காரு, எப்படி அந்த நம்பிக்கையை பெற்றார்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பாக்குறேன், இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாவே இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இந்த விஷயம் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அது போக எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்குது. நடந்தது பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா கிரவுண்ட்ல ஏதோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியும் இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வராரு, மக்கள் பாக்குறாங்க இவ்வளவு நாளா நமக்கு நம்பிக்கை இல்ல, சீமானுக்கு போட்டா ஓட்டு வேஸ்ட் ஆயிருமோ, கமலுக்கு போட்டா ஓட்டு வேஸ்ட் ஆயிருமோ, அந்த டைம்ல விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர், ஒரு ஃபோர்ஸ் வராரு, கிரவுண்ட்லயும் அதுக்கான சூழல் இருக்கு. சோ ரைட், என் மாசா எல்லாம் அந்த பக்கம் திரும்புறாங்க. ரைட், நம்ம விஜய் நம்பி போனோம்னா ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நம்புறாங்க. இல்ல இப்ப ஊழல் எதிர்ப்போ பல விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. இப்ப மக்கள் நல கூட்டணி மேல ஊழல் குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இடதுசாரிகள் வைகோ திருமாவளவன் உட்பட கமலஹாசனுக்கு திரைப்படத்துறையிலே வரிய ஒழுங்கா கட்டக்கூடிய நடிகன் உள்ளிட்ட அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு. சீமானுக்கு அதே மாதிரி தான். அவர் வந்து ரொம்ப எளிய மக்களின் அரசியல் பேசுறாரு. அவரை மக்கள் கிட்ட திரள் நிதி வாங்கி தான் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில அவர் இருக்கிறார். சோ ஊழல் உள்ளிட்ட
பல்வேறு கிளீன் இமேஜ் உள்ள இவர்கள் எல்லாம் பெறாத ஒரு நம்பிக்கையை விஜய் மட்டும் பெறுகிறார். ஏற்கனவே அவர் அபராதம் கூட கட்டியிருக்கிறார். அப்படின்னா இப்ப இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் நினைக்கிறேன்? நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப விஜயோட அரசியல் பெர்ஃபெக்ட்டான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல். அப்புறம் எப்படி மக்கள் பெர்ஃபெக்ட்டான நம்புறாங்க? அரசியல் முன்வைக்கல. ஆனா மக்கள் இங்க ஒரு இடத்துல தெளிவா இருக்காங்க. எனக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசா ஒரு கட்சி வேணும்ன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. சோ அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்து யாரை சூஸ் பண்ணலாம்ன்றதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. பட் அவங்கள பொறுத்தளவுல 50-60 வருஷமா திமுகவோட ஆட்சியை பார்த்திருக்காங்க, அதிமுகவோட ஆட்சியை பார்த்திருக்காங்க. இது ரெண்டும் வேண்டாம், புதுசா ஒரு விஷயம் வேணும்ன்றத தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வேர்டிக் காட்டக்கூடியது அதுதான். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்ன்றத பெர்ஃபெக்ட்டா முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதனால அதை நம்ம ஏத்துக்கணும், அந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கணும். இது மக்களோட வேர்டிக்ட். சின்ன குறுக்கீடு இல்ல, நான் சொன்ன அதே கருத்து தான் கேப்ரியல் சொல்றாரு. இது இந்த வெற்றி புரிதலற்ற ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. என்ன சொன்னீங்க? புரிதலற்ற சம்திங் ஒரு வார்த்தை, கிளாமர் பார்த்து அதைத்தான் நானும் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இல்ல அவர் என்ன சொன்னா, இந்த வெற்றி வந்து சாரி நல்ல வார்த்தையை பயன்படுத்தினார், புரிதலற்ற சம்திங் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது ஒரு புரிந்து அரசியல்மயப்படுத்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு வெற்றி அல்லங்கிற ஒரு தோணுக்கு வந்தார். சரி, அதை தாண்டி இந்த அரசு வேண்டான்னு தீர்மானிச்சதுனால தான் சார் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது, ரைட்டா? அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த அரசு வேண்டாம் என்று தீர்மானித்தவர்கள் ஏன் விஜய்க்கு போட்டு போட்டார்கள் அப்படிங்கிற உங்க கேள்விக்கான பதிலை தான் திருப்பி நான் என்ன சொல்றேன், அதே தான் கேப்ரியலும் சொன்னாரு. ஏன்னா விஜயகாந்த் உள்ளாட்சி தேர்தலே வந்தாரு, ரைட்டா? இவர் அப்படி இல்ல, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கரெக்டா 1 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்கிப் பண்றாரு. பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு கூட இதை தாண்டி இடைத்தேர்தலே நிக்கல. இதை தாண்டி அவருக்கு விழுந்துச்சுன்னா அவருடைய அந்த சினிமா வசீகரம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தவறான வார்த்தை இல்ல. அதை கண்டு பதற வேண்டாங்கிறேன். அக்னீஸ்வரன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. திரு அக்னீஸ்வரன், ஏன் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போயிருச்சு? 55 தொகுதிகளோட உங்களுக்கு வெற்றி நின்றுச்சா? தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அதனால வெற்றி குறைஞ்சிருக்கலாம். அந்த மாற்றம் ஏன் உங்க மேல வரல? ஏன் அந்த நம்பிக்கை உங்க மேல வரல? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30 வருஷமா நடிக்கலையே, நடிச்சிருக்கணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு வேதனை என்னன்னா, எம்ஜிஆர் நடிச்சு தானே சார் வந்தாரு, தப்பு இல்லையே. நீங்க பேசுனதை நான் குறிக்கிடவே இல்லையே. சாரி, இங்கேயே தாவேக்க ஆரம்பிச்சிட்டீங்களே.